Start. Hi friends, இனிய காலை வணக்கம். Time is money அப்படின்வாங்க. Yes, really time is money. But the same time, nowadays, idea is money ஆயிடுச்சு. ஓலா ஒரு ஐடியா இல்லையா? டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு ஓலான்றது ஒரு வித்தியாசமான சொல்கிறாங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. அது மாதிரி விற்பனை துறையில் இருக்கக்கூடிய நாம பேசிக் ஃபார்முலான்றத ஒரே ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அப்ளை பண்ணுறதுல, அதை உருவாக்குறதுல ஒரு கிரியேட்டிவிட்டியை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விற்பனையும் நமக்கு புதுசு அமையும். ஸோ அப்படி கிரியேட்டிவிட்டிவா இன்டிஃப்ரெண்ட் ஐடியாவோட ஒரு விஷயத்தை சொல்லும்போது செய்யும்போது நாமும் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதை கேட்குறவங்க வித்தியாசமாக நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஐடியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஐடியாவை க்ரியேட்டிவிட்டியாக இன்டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணாலே போதும். ஒரு சூப்பரான ஒரு சக்ஸஸை நம்ம அடைஞ்சிடலாம். நெக்ஸ்ட் திங், முயற்சி பண்ணால் வெற்றி அடைஞ்சிட முடியும் அப்படின்வாங்க. நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் சார், எனக்கு சக்ஸஸ் கிடைக்கவே இல்லை. 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்றோம். ஆனால் முயற்சி பண்ணுறவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படின்னா முதல்ல முடிவு பண்ணணும். நீங்கள் முதல்ல உங்களுடைய அந்த டார்கெட்டை, இலக்கை, எய்மை முதல்ல முடிவு பண்ணி அதற்கான முயற்சி செய்யும்போது அது சாத்தியம். நீங்கள் தீர்க்கமாக ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணலை, ஒரு முடிவு எடுக்கலை அப்படின்னா நீங்கள் எல்லாமே தொட்டு ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு செயல்பாடுகள் நடக்குமே தவிர அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான வெற்றியை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ முடிவு பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், முடிவு அடையிற வரையும் தொடர் முயற்சி பண்ணுங்கள். இந்த தொடர் முயற்சி எப்போ உங்களுக்கு சாத்தியம்னா நீங்கள் தீர்க்கமான முடிவெடுக்கும் போது மட்டுமே அந்த தொடர் முயற்சி கன்சிஸ்டன்சி ப்ராசஸ் சாத்தியமாகும். ஸோ விற்பனையின் சாதனையாளர்களே, நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் எனில் இந்த விஷயங்களை ஜஸ்ட் கேட்குறதுக்கு மட்டும் இல்லை, அப்ளை பண்ணி செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். தேங்க்யூ.